மீன் குழம்பு, மீன் கறி. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். மீன் குழம்பு என்பது சுவையான மற்றும் புளிப்பான தென்னிந்திய மீன் கறி ஆகும். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: மீன், மஞ்சள் தூள், உப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு பற்கள், இஞ்சி, சீரகம், வெந்தயம், மேத்தி, மல்லித்தழை விதைகள், சிகப்பு மிளகாய். படி 1. மீனை சுத்தம் செய்து மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சேர்த்து 15 முதல் 20 வரை நிமிடங்கள் ஊற வைக்கவும். படி 2. மசாலா விழுது தயார் செய்யவும். மிக்சியில் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சீரகம், வெந்தயம், தனியா, காய்ந்த மிளகாய் மற்றும் சிறிது கறிவேப்பிலை சேர்க்கவும். சிறிது தண்ணீர் சேர்த்து மென்மையான விழுதாக அரைக்கவும். தேவைப்பட்டால் மட்டும் மேலும் தண்ணீர் சேர்க்கவும். படி 3. புளியை வெந்நீரில் ஊறவைத்து கைகளால் பிழிந்து புளிக்கரைசலை எடுத்து வடிகட்டி தனியே வைக்கவும். படி 4. மீடியம் தீயில் கனமான அடி கொண்ட பாத்திரம் அல்லது மண் சட்டியில் நல்லெண்ணெயை சூடாக்கவும். கடுகு சேர்த்து வெடிக்க விடவும். படி 5. வெந்தய விதைகள் மற்றும் கறிவேப்பிலை சேர்க்கவும். வாசனை வரும் வரை சில வினாடிகள் வதக்கவும். படி 6. கீறிய பச்சை மிளகாய்கள் மற்றும் பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்க்கவும். வெங்காயம் பொன்னிறமாகும் வரை வதக்கவும். படி 7. நறுக்கிய தக்காளியைச் சேர்த்து அது மென்மையாகும் வரை மற்றும் கூழ் போல் ஆகும் வரை சமைக்கவும். படி 8. தயார் செய்த மசாலா விழுது மற்றும் மஞ்சள் தூளை சேர்க்கவும். மசாலாவின் பச்சை வாசனை போகும் வரை மற்றும் எண்ணெய் தனியாக பிரியும் வரை 5 முதல் 7 வரை நிமிடங்கள் விடாமல் கிளறி சமைக்கவும். படி 9. English: pour in the extracted tamarind pulp and add salt to taste. Bring the mixture to a boil. தமிழ்: புளி கரைசலை ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். கலவையை கொதிக்க விடவும். படி 10. தீயை குறைத்து மூடி மசாலா சுவைகள் ஒன்றாக கலந்து புளிப்புச் சுவை சற்று குறைய 10 முதல் 15 வரை நிமிடங்கள் மிதமான தீயில் கொதிக்க விடவும். படி 11. வெப்பமான குழம்பில் ஊறவைத்த மீன் துண்டுகளை மெதுவாக சேர்க்கவும். மீன் உடைவதைத் தவிர்க்க தீவிரமாக கிளற வேண்டாம். படி 12. மூடி வைத்து மீன் நன்கு வெந்து குழம்பு சற்று கெட்டியாகும் வரை மேலும் 10 முதல் 15 வரை நிமிடங்கள் சமைக்கவும். மீன் அதிகமாக வேகாமல் பார்த்துக் கொள்ளவும். படி 13. உப்பை சரிபார்த்து தேவைப்பட்டால் சேர்க்கவும். சற்று தண்ணீரான பதத்துக்கு விரும்பினால் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்க்கலாம். படி 14. தீயிலிருந்து இறக்கி பரிமாறுவதற்கு முன் 10 முதல் 15 வரை நிமிடங்கள் குழம்பை ஆறவிடவும். இது சுவைகள் ஆழமாக உதவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.